நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து இது மாதிரி சின்னதாக வந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனால் அந்த டைமில் வந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி குமரனோட கடையை அடித்து உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு குமரன் போய் பார்க்குறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. குமரன் வந்து இப்படியே விடக்கூடாதுண்ணா, ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும், எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாரு அந்த பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து நிவினும் குமரனும் வந்து நம்ம விஜய் வந்து சந்திக்கிறாங்க. விஜய் எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அதன்படி வந்து இந்த மாதிரி பிடிக்கணும் பசுபதியை அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி எங்கே போகிறாரு, எங்கே வராரு, எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து விசாரித்து வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி பசுபதியை ஒரு வீட்டில் இருக்கும்போது கரெக்டாக வந்து பிடிச்சிடுறாங்க, லாக் பண்ணிடுறாங்க. அடுத்து பசுபதியை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பசுபதி வந்து நான் எதுவுமே சொல்ல முடியாது, என்கிட்ட எதுவுமே நீ வாங்க முடியாது உண்மையை அப்படின்னு சொல்கிறாரு. பார்க்கலான்னு சொல்லிட்டு 3 பேருமே அடித்து பசுபதி கிட்ட உண்மையை வர வைக்கிறதுக்காக அப்புறம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பசுவுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் எடுத்து ஆன் பண்ணும்போது அண்ணன் இந்த மாதிரி எல்லாமே நான் முடிச்சுட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த ஆள் இங்கே தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. அதை கேட்டு அந்த ஆளோட அட்ரஸ் எங்கள் மாதிரியே சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து பசுபதி யாரை வந்து இந்த மாதிரி வெண்ணாவோட மாமாவை பிடிச்சி வைக்க சொன்னாரோ அவங்க வீட்டுக்கு கரெக்டாக அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் அந்த வெண்ணாவோட மாமா இருக்கார் இல்லையா, அங்கே தான் அடைச்சி வச்சுருக்காங்க. அவரை வந்து காப்பாற்றி அவங்க வீட்டெலாம் ஃபைட் பண்ணி வெண்ணாவோட மாமாவை காப்பாற்றி எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டின்னு போகிறாங்க. வெண்ணாவோட மாமா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா அதுக்கப்புறம் வெண்ணாவையும் காப்பாற்ற முடியாது, அதுக்கப்புறம் உங்களையும் காப்பாற்ற முடியாது, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சொல்கிறாங்க. அதனால் நம்பிராஜன் வந்து மனசு மாறுறாரு. சரிங்க, எல்லா உண்மையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நான் தாங்க சாட்சி, என் மருமகளை மேலேருந்து தள்ளி விட்டது பசுபதி தான், அந்த பழியை வந்து என் மருமக மேலே போட்டாங்க, உண்மையிலே வெண்ணிலா வந்து மேலேருந்து கீழே விழலை, இவர் தான் தள்ளி விட்டார், நான் தான் அங்கே இருந்தேன், நான் தான் சாட்சின்னு சொல்லிட்டு எல்லாமே வாக்குமூலம் கொடுக்குறாரு. அதை பார்த்த போலீஸ் வந்து இதுக்கப்புறம் பசுபதியை நாங்கள் பார்த்துக்குறோம், அந்த ஆள் எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் வந்து அந்த ஆளை கவனிச்சுப்போம், நாங்கள் கூட்டின்னு வந்துடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இந்த நம்பிராஜன் வந்து விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. என்னை மன்னிச்சிடுங்க தம்பி, நான் உங்கள் பேச்சை முதல்லே கேட்டிருக்கணும், அது கேட்காம தான் இப்போது என் மருமக இந்த கதியில் இருக்கா, நான் இந்த கதிக்கான இதுக்கெல்லாம் காரணம் அவங்கள நம்பி நாங்கள் போனது தான், அவங்க பேச்சு நான் கேட்காம போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்கிறாரு. பிரச்சனை ஒரு வழியாக முடிவுக்கு வந்து நினச்சி வந்து காவேரி நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து நிம்மதி அடைகிறாரு. தாத்தா பாட்டி விஜய் எல்லாருமே நிம்மதி அடைகிறாங்க. இங்கே வந்து காவேரியோட வீட்டில் வந்து எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க, இதுக்கப்புறமும் காவேரி எல்லாருமே இங்கே இருக்க வேணாம், எல்லாருமே ஊருக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து முடிவு பண்ணுறதால காவேரி என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. காவேரி வந்து வரமாட்டேன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி கங்காவும் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்காத அவங்க அத்தை வந்து கண்டிப்பாக போய் ஆகணுன்றாங்க. அதே மாதிரி காவேரி அவங்க அம்மாவும் வந்து நீ அந்த பையனை டைவர்ஸ் பண்ணுறதா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி வந்து ஒரு தீர்க்கமான முடிவு நீ எடுத்து தான் இருக்கணும் காவேரி, இனிமேட்டு இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நீ உன் வீட்டில் நீ சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து கட்டன் ரைட்டாக சொல்லிடுறாரு. அதனால் காவேரி வந்து வீட்டில் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சூழ்நிலையில் விஜயும் காவேரியும் வந்து தனியாக லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதன்படி வந்து லாங் ட்ரைவ் போகிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு 2 பேருமே வந்து வீட்டில் வந்து காவேரி போய் சொல்லிவிட்டு பர்ச்சேஸ் விஷயமாக போகணும், ஒரு கம்பெனியில் கூப்பிட்ருக்காங்க, இப்படி போய் சொல்லிட்டு வந்து காவேரி வந்து விஜய் கூட போயிடுறாங்க. விஜயும் காவேரியும் வந்து தனியாக வந்து நிறைய இடம் வந்து சுற்றி பார்த்து சந்தோஷமாக வந்து அவங்களோட பொழுதை கழிக்கிறாங்க. 2 பேருமே வந்து நிறைய வந்து கனவுகள்லாம் வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பேசிக்கிறாங்க. சந்தோஷமாக வந்து அந்த நாளை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து யமுனா வந்து நிவினை புரிஞ்சுக்காமல் ரொம்ப மோசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிவின் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த நிவின் வந்து இந்த மாதிரி காவேரி கர்ப்பமாக இருக்கிறதையும் அதே மாதிரி விஜயும் காவேரி ஒன்றா சேர்ந்து வந்து வாழ நினைக்கிறதையும் பற்றி உண்மையை சொல்லிடுறாரு யமுனா கிட்ட. அதனால் யமுனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.